Praise the Lord. Praise the Lord, children. We welcome you all to this evening Sunday school in the name of our Lord and Savior Jesus Christ. ஜீவனுள்ள நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க எல்லாரையும் இந்த மாலை பொழுதுல இந்த சண்டே ஸ்கூலுக்காக நாங்க வரவேற்கிறோம். இந்த மாலை நேரத்திலயும் இந்த சண்டே ஸ்கூல்ல நீங்க வந்து கலந்து கொண்டதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். We are very happy that you have joined us for this Sunday school. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையில பைபிள்ல வந்து in the Bible we read in Psalm 150 verse 1, praise the Lord, praise God in his sanctuary, praise him in his mighty heavens. ஸோ நம்ம இந்த சண்டே ஸ்கூலுக்கு வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடுவதற்கும் அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்றதுக்கும் இந்த நேரத்தை நம்மளுடைய ஆத்மாக்கு பிரயோஜனமான நேரமாக நம்ம வைத்துக் கொள்வோம். சரியா சில்ட்ரன்? உங்களுடைய பைபிள், உங்களுடைய சாங் புக், ஒரு நோட் புக் அண்ட் பென் இதை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஐ ஹாவ் மை பைபிள் அண்ட் சாங் புக். யங் கேர்ள்ஸ், வி என்கரேஜ் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட். ஈவன் நீங்க வீட்டுல இருந்துதான் நீங்க சண்டே ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கனாலும் யூ கேன் கவர் யுவர் ஹேர் அண்ட் யூ பி சீட்டட். அண்ட் ஆண்டவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கோன்ற பயபக்தி நம்ம எல்லாரும் பயபக்தியோடு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல ஆழமாக பதியும். அதன்படி நம்ம நடக்க ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. ஸோ சண்டே ஸ்கூல் ஆரம்பிப்போமா சில்ட்ரன்? as usual நம்மளுக்கு வந்து சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? we have to pray. So let us begin with a word of prayer. எங்களோட நீங்க பேசுங்கன்னு கேட்போமா? கண்களை மூடுங்க. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் துதிக்க ஸ்தோத்திரிக்க நீ கொடுத்த மகா பெரிய தயவு கிருபை இறக்கங்களுக்காக நன்றி துதிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ் ஆண்டரை ஊழியத்தின் நிமித்தமாக ஜெபிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக நன்றி துதிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் ஏசப்பா நீர் வல்லமையாக ஆண்டரை உபயோகப்படுத்தி வருகிறீர், பயன்படுத்தி வருகிறீர். பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக அநேக காரியங்கள் ஆண்டர் நீங்கள் செய்து வருகிறீர். நன்றி துதிக்கிறோம் ஏசப்பா. அருமையான பாடல் நேரம் ஆண்டர் கர்த்தாவே, வசனங்கள் ஆண்டரை கர்த்தாவே, கதைகள் ஆண்டரே, பக்சிங் அங்கிள் டெஸ்ட்மனி ஆண்டரை கர்த்தாவே, எல்லாம் கிரமமாக அருமையாக பிள்ளைகளுக்கு நீர் சொல்லிக் கொடுத்து வருகிறீர். அதை கண்டிருக்கிறோம், பயன்படுத்தி வருகிறீர். அதை கண்டிருக்கிறோம் மிஸ்பா. இதில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டரை பாடல்கள் மூலியமாக, கதைகள் மூலியமாக தெரிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும். பிள்ளைகள் மூலியமாக ஆண்டரை கர்த்தாவே குடும்பம் முழுதுமாக ரட்சிக்கப்பட்ட கிருபை பாராட்டும். பிள்ளைகள் அதிகமாக ஆண்டரை கர்த்தாவே விசுவாசத்திலும் ஆவியான காரியத்திலும் முன்னேறி வர நிற்கிறவே பாராட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய நாளை கொடுத்து ஆசீர்வதித்து காத்து வருகிறீர். நன்றிடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் ஏசப்பா. அன்பின் தகப்பனே, இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்திலும் நீர் ஆண்டரை கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டரை பொழுதும் கதைகள், ஆண்டரை பாடல்கள், ஆண்டரை கர்த்தாவே மனப்பாட வசனம் எல்லாவற்றையும் கேட்கும் பொழுதும் எல்லாவற்றிலும் ஆண்டரை கர்த்தாவுடைய ஆளுகை காணப்பட கிருபை பாராட்டும். அன்பின் தகப்பனே, எங்களோட பிள்ளைகள் 10th 12th 11th பிள்ளைகள் எல்லாம் ஆண்டரை எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட் வந்ததுக்காக நினைக்கிறோம். ஏற்ற குரூப், ஏற்ற காலேஜ் எல்லாவற்றையும் நீர் ஆண்டரே நீ தந்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும், தேவையை சந்தித்தரலும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியத்தையும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். அன்று இந்த மே மாதத்திலே அதிக உஷ்ணம் எங்களை வாட்டாதபடி நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து எங்களை ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்ததுக்காக நிதிக்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீ கொடுத்த சுகத்துக்காக நிதிக்கிறோம் ஏசப்பா. எங்கெல்லாம் பிபிஎஸ் நடந்ததோ அங்கெல்லாம் உடைய கரம் ஆளுகை காணப்பட்டதுக்காக நிதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் புதிய அகாடமிக்கில், புதிய ஸ்கூலில் ஆண்டரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டரை போகும்போது நீ தாமே தேவைகளை சந்தித்தரலும். ஆண்டரை புதிய புத்தகங்கள், ஆண்டரை நோட் புக்ஸ் எல்லாம் ஆண்டரை வாங்க வேண்டிய கிருபைகளை தாரும். புதிய அகாடமிக் இயரில் பிள்ளைகளுக்கு நன்றாக படிக்க நிற்கிறவை பாராட்டும். நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தாரும். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். ஆரம்பத்திலிருந்து நன்றாக படிக்க கிருபை பாராட்டும். உண்மை குறித்தான பயம், உண்மை குறித்தான ஆண்டரை அக்கறை பிள்ளைகளுக்கு காணப்பட கிருபை பாராட்டும். நீர்தான் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். அன்று எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை உடைய பிள்ளைகளாக மாற்றினீர் என்பதை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள நிற்கிறவை பாராட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். சண்டே கிளாஸ் ஊழியமானது இன்னும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர நிற்கிறவை பாராட்டும். நம்முடைய கருத்தில் எங்கள் தாழ்த்தோறும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஆமேன். சங்கீதம் 104:33 Psalm 104 verse 33ல நம்ம வாசிக்கிறோம். I will sing unto the Lord as long as I live. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆண்டவரை பாடுவேன், ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்னு இருக்கு. சங்கீதக்காரர் அப்படியாக சொல்றாங்க. நாம கூட நமக்கு ஜீவனை தந்த ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்க, பாடி, போற்றி, வாழ்த்த
நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சண்டே ஸ்கூல்ல. ஸோ நாமளும் இப்போ நம்ம சாங் புக்கை எடுப்போம். நம்ம சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாடும்போது நம்மள சிங்கிங்ல லீட் பண்ணும்போது we are also going to sing wholeheartedly, fervently praising our Lord. Shall we, children? It was so great to sing along and to praise the Lord. இல்லையா children? நம்மளுக்கு இப்ப தெரிஞ்ச பாடல்கள் தான் இருந்தாலும் அந்த பாடல்களை உற்சாகத்தோடு ஆண்டவரை துதித்து நம்ம பாடும்போது மனசுல நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஆண்டவருக்கும் நிச்சயமா நம்ம பாடல்கள் நம்ம துதி அவருடைய இருதயத்துக்கும் அது உகந்ததாக இருக்கும்னு நம்ம விசுவாசிக்கலாம். I am sure God is so happy and pleased hearing our singing together.
Proverbs 22 verse 6 says, train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. நம்ம சிறு வயதிலே ஆண்டவருடைய வழிகள்ல நம்ம நடக்க கற்றுக்கொள்ளும் போது நம்ம பெரியவங்கள ஆனாலும் வயதானவங்கள ஆனா கூட அந்த வழிகளை நல் வழிகளை நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கிறது. அப்ப நாம ஆண்டோடைய அதனாலதான் நம்ம சண்டே ஸ்கூல்ல என்ன பண்றோம், வாரம் we are given a memory verse. வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவதுக்கு நமக்கு கற்று தராங்க. ஸோ அந்த பழக்கம் that habit is a very good habit which we must all follow. இந்த வாரமும் children have memorized the word of God. அவங்க they have honored God. They have taken time to memorize the word of God and to send the memory verse. ஸோ நாம போயிட்டு let's see நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வாரம் மெமரி வேர்ஸ் அமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா children? Praise the Lord. I am Aydin Jerusha from KG English Girls. Today I am going to recite Matthew chapter 5 verse 15. Neither do men light a candle and put it under the bushel, but on a candlestick, it giveth light unto all that are in the house. Thank you. Praise the Lord. Praise the Lord. சங்கீதம் 145 அதிகாரம் 4-5 வசனங்கள். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயற்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன் என்றார் என்பதை ஆமென். Praise the Lord. Well done, children. Shall we give them a Sunday school clap? Very good. So much of effort has gone in by the children as well as the parents. அவங்க ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாங்க இல்லையா, நம்ம வசனம் வாசிக்கணும், நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஐ மஸ்ட் ரெக்கார்ட் இட் அண்ட் சென்ட் இட்னு சொல்லி பிள்ளைகளும் அவங்க பேரண்ட்ஸும் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்க நீங்க கூட இதே மாதிரி கொடுக்கப்படுற வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்றது மாத்திரம் இல்ல, யூ ரெக்கார்ட் இட் அண்ட் சென்ட் இட். ஷுவர்லி உங்களை பார்த்து இன்னும் அதிகமானவங்க என்கரேஜ் ஆவாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆண்டோடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கும் போது அந்த வார்த்தையானது நம்மள பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். So are you all motivated, children? Next week can we expect new children to those who have not yet sent your videos to send the videos? I'm really waiting eagerly and we are going to see. நாங்க Sunday school teachers பார்க்க போறோம் யாரெல்லாம் புது சில்ட்ரன் நாளைக்கு அடுத்த வாரம் மெமரி வேர்ஸ் கொடுக்க போறாங்க, அப்படி சென்ட் பண்ண போறாங்க. ஓகே children, now it's time to go and listen to the word of God. ஆண்டவருடைய வார்த்தை it's so precious, it's so pure, it's so holy. It's unfailing, it's unchanging, right from the beginning of the world till this time, and நம்மளுக்கு அப்புறம் கூட it is not going to change. Heaven and earth may pass away, but God's word will never fail. It will never change, children. So அவ்வளோ நிலையானது, அவ்வளோ it is tried and tested. It's a pure word of God. It's a living word of God. Every week God is giving us an opportunity to listen to his word. அவரை பற்றி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கொள்ளும், இன்னும் ஒரு புது காரியம் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. அதனால இந்த வாரமும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வேதத்துல இருந்து என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க போறாருன்னு பாப்போமா? Praise the Lord, children. I hope all of you are doing good and you are eagerly waiting to listen to God's word. Now, before going to the lesson, let us look to our Lord in prayer. Gracious Heavenly Father, thank you, Lord, for once again bringing us before your presence. Thank you for the love that you have showed on the cross of Calvary and saving us. Thank you for bringing all the children to listen to your word. Speak to each one of them. Let your word penetrate their hearts and help them to surrender their lives to you, Lord Jesus. Bless all the children. I humbly ask this prayer in the mighty and matchless name of my Lord and Savior, Jesus Christ. Amen. Children, today's lesson is about New World Above. Have you all ever been to a death house or attended a funeral? Well, most of us would have known. When we go there, some kind of questions pop up in our mind. We'll be thinking, what would this person do after his death? Where would he go? Just like all of us, there was a little girl who had questions about life after death.
In today's lesson, we'll get to know all the answers for these questions. The story goes like this. There was a small girl named Rani who had a loving grandmother. One day it so happened that her grandmother passed away. Children, how Rani would have felt? She would have felt very sad, right? She had a loving grandmother. Everybody in the family were sad. So, after the funeral service, Rani had many questions to ask with her mother. So, she went to her mother and asked, "Ma, are you sure grandmother is in heaven? How do you know there really is a heaven? Has anyone gone there? Has anyone returned to tell us what is heaven about?" அப்படின்ட்டு ராணி கேட்குறாங்க. ஸோ ஹர் மதர் வாஸ் ஸோ தாட்ஃபுல் அண்ட் ஷீ தாட், ஓகே இதே டைம் நான் வந்து ராணிக்கு ஐ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹெவன். ஸோ அம்மா டோல்ட் ராணி, we know grandmother was a wonderful Christian, ஆனாலே we didn't cry or we were not afraid at the funeral. I know you also loved grandmother just like how we all did. We miss her a lot, but I know she is happy with Jesus now. அப்படின்னு கேட்டோடனே ராணி சொல்கிறாங்க, ஜீசஸ் கூடவா? ஜீசஸ் எங்கே இருக்காங்க? அப்போ பாட்டியும் ஹெவன்லே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அம்மா பாட்டி வாஸ் ஸோ ஓல்ட் அண்ட் டயர்ட். அவருக்கு எப்போவுமே நான் ஏசப்பா கூட இருக்கணும்னு ஆசை ஆயிடுச்சு. எதுக்கு தெரியுதா? மெனி இயர்ஸ் பிஃபோர் பாட்டி என்ன பண்ணாங்க, ஷி ப்ரேட் அண்ட் ஆஸ்க் ஜீசஸ் டு கம் இன் டு ஹர் லைஃப் அண்ட் தட்ஸ் வை பாட்டி வாஸ் ஸோ ஹாப்பி டு மீட் ஜீசஸ் இன் ஹெவன் and she lived for him when she was on this earth. That's why she wanted to go and meet Jesus in heaven. Perhaps நான் வந்து இந்த ஸ்டோரி ஹெவன் பற்றி நியூ வேர்ல்டு ஆண்டவர் நமக்காக உண்டாக்கியிருக்காங்க, அது பேர் வந்து ஹெவன்னு, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா மேபி இந்த ஸ்டோரி சொன்னால் உனக்கு புரியும் ராணி அப்படின்ட்டு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. இந்த கதை வந்து ஒரு பாண்டில் நடந்துச்சு. there were 3 baby dragonfly grubs. அது பேர் வந்து சுந்தர், மோகன் அண்ட் விஜய். இந்த பாண்டில் இருக்கிற மட்டில் இவங்க இருந்தாங்க. ஒரு நாள் வந்து 3 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது விஜய் சொல்கிறாங்க, "Hey, I have been told there is another world into which we go when we leave this mud. Do you believe that?" நான் ஆனால் நம்ப மாட்டேன், ஆனால் உங்களை கேட்குறேன், நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுந்தர் மோகன் சொல்கிறாங்க, ஐயோ நமக்கும் அது மேல் நம்பிக்கை இல்லைப்பா, வி ஹவ் நெவர் சீன் இட், எப்படி நான் நம்ப முடியுது? ஐயோ இந்த பாண்டில் இருக்கிற ஒரு கார்னருக்கும் போய் பார்த்துருக்கோம், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை எங்களுக்கு, பாண்ட்லேயே ஒரே மாதிரி இருக்குது, அது எப்படி இதை விட்டு போனால் இன்னொரு மாதிரி எப்படி இருக்கோ, இன்னொரு வேர்ல்டு இருக்குன்னு கூட நம்ம நம்ப முடியாது, யாரும் போனதும் இல்லை போயிட்டு வந்து சொன்னதும் இல்லை, எப்படி நம்ப முடியுது அப்படின்ட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இது வந்து சில இதுன்னு நமக்கு ரிமைண்ட் பண்ணும். என்னென்னா ரியலாக வந்து இந்த வேர்ல்டில் கூட சில பீப்புள் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுதா? இந்த உலகத்தை விட்டக்கப்புறம் ஹெவன்ன்றது ஒன்று இல்லவே இல்லை, உலகமே ஸ்வர்க்கமும், இங்கே நம்ம எப்படி லீவ் பண்ணுறோம் அதே தான் ஹெவனு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அவர் என்ன சொல்கிறாங்க, என்னென்னமோ நாங்கள் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹெவனன்னி ஒரு பிளேஸ் இருக்குன்ட்டு யாரும் டிஸ்கவர் பண்ணதே இல்லை. அது எப்படி நம்ப முடியும்? ஒரு ஸ்பேஸ் ஷிப்ஸில் போயிருக்காங்க, அப்புறம் மூனில் லேண்ட் ஆகிருக்காங்க, ஆனால் யாரும் வந்து ஹெவனுக்கு ஜம்ப் பண்ணதும் இல்லை, ஹெவன் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்ட்டு சொன்னதும் இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பேசுகிறது? உங்களுக்குள்ளேயே என்னைக்காரும் அந்த தாட் வந்திருக்கா? இந்த கிரப்ஸ் மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வேர்ல்டு, இந்த ஏர்த் விட்டு இன்னொரு வேர்ல்டு இருக்குன்னு இருந்தாலும் யாரும் அங்கே போய் வந்ததில்லைனால, யாரும் கண்டுபிடிச்சதும் இல்லைனால நாங்களும் நம்ப மாட்டோம், இறந்தக்கப்புறம் அங்கே போகிறோன்ட்டு நாங்களும் நம்ப மாட்டோம்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இல்லைங்களா? கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே அந்த தாட் வந்துச்சுன்னா கதையை கவனித்து கேளுங்க. இங்கே பாருங்கள் என்னாச்சு. சரி, இந்த 3 கிரப்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஸ்ப்ளாஷ் சவுண்ட் கேட்டுச்சு. மண்ணெல்லாம் அங்கே இங்கே இதாகிடுச்சு, ஸ்ப்ளாஷ் ஆயிடுச்சு.
யார் வந்திருக்காங்கன்ட்டு இவர் 3 பேரும் ஈகராக பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஓல்டு புல் ஃப்ராக் ஒன்று வரும். அது பேர் என்னன்னா அக்ஷய் அப்படின்ட்டு அந்த புல் ஃப்ராக் வருது. இவர் 3 பேரும் பார்க்குறாங்க. ஐயோ எங்கே போயிருந்தீங்க அக்ஷய் அப்படின்னு கேட்டப்போ அக்ஷய் சொல்கிறாங்க, ஹே டோன்ட் டெல் எனிபடியா, நான் எங்கே போயிருந்தேன் தெரியுதா, ஐ ஹேட் பீன் டு another வேர்ல்டுப்பா. இந்த பாண்டுக்கு மேலே ரொம்ப தூரத்தில் ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ் இருக்குப்பா. அதுவும் கீழே மட் இருக்குது, மேலே வாட்டர் சூப்பராக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கே வெறும் மண் தான் இருக்குல்ல, அங்கே வந்து பிளான்ட்ஸ் இருக்குது, டால் ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் பெரிய இடத்துல ஃபுல்லாக கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, கிரவுண்டு கூட க்ரீனாக இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் ஹாப் பண்ணி அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன். இங்கே வந்திருக்கேன் நான். ஆனால் நிஜமாக இங்கே பாண்டில் உட்காந்து யாரும் அதை இமேஜினே பண்ண முடியாதுப்பா. அங்கே பார்த்தா திஸ் வாட்டர் எவ்ரிவேர்ப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஏர் இருக்குது, சன்ஷைன் இருக்குது. இங்கே காரு சிக்கட்டியாக இருக்குல்ல, ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே வந்து சன்ஷைன் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து இந்த அக்ஷய் சொல்லும்போது இவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. அப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வண்டர்ஃபுல்லாக தான் இருக்கோ, நீனுக்கு வந்து மென்டல் இல்லை, அதனால் நீ வந்து புத்தி இல்லாத மாதிரி சொல்கிற, அது எப்படி, இந்த பாண்டில் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துருக்கோம், ஒன்றுனே இல்லை, நீ வந்து நீ பாண்டு எகிரி போனால் இன்னொன்று இருக்குன்ற, அதெல்லாம் கிடையாது, நீனிக்கே ஏதோ லூஸ் ஆகிருக்கு, சரி விடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அக்ஷய் சொல்கிறாங்க, இல்லை நிஜமாக நான் போய் பார்த்துட்டு வந்ததாக சொல்கிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நீங்களே பார்த்தா கண்டிப்பாக நம்புறீங்கல்ல அப்படின்ட்டு அக்ஷய் சொல்கிறாங்க. அப்போது ஆண்டி கூட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க ராணிக்கு. என்னதுன்னா, காட் வந்து ஹெவனில் இருக்காங்க இல்லைங்களா. காட் என்ன பண்ணாங்க, he sent his son Jesus to live on this earth and also to teach us about heaven இப்படி இருக்கோ அன்னு சொல்கிறதுக்காக அனுப்புனாங்க. ஜீசஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்தனாலே தான் ஹெவன் எப்படி இருக்கோன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஜீசஸுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப தெரியும் ஹெவன் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் சிஷ்யரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் தேர் ஆர் மெனி மேன்ஷன்ஸ், ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு ஜான் 14th chapter 2nd verse இருக்குது. நாங்கள் வந்து பரலோகத்துக்கு இப்போ நாங்கள்லாம் எதுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, ஜீசஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, ஹெவன்ன்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே நான் உங்களுக்காக பிளேஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு. பைபிளில் கூட ஹெவன் எப்படி இருக்குன்னு சொல்லுது தெரியுதா. அங்கே வந்து there's no sun, there's no moon, Jesus only will give light. பிரகாசமாக இருக்கும் ஜீசஸ். லைட் வந்து இஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக த்ரோனில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க கொடுக்குற அந்த சன்ஷைனே வந்து போதும், ஃபுல் ஹெவனுக்கு லிட்டாக இருக்கும் எப்போவுமே. அண்ட் இப்போ நீங்கள் இது கேட்குறீங்கல்ல, நமக்கு கூட இது ஹார்டாக இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே, இமேஜின் பண்ண முடியாதுல்ல. இதே மாதிரி தான் இந்த கிரப்ஸ் இருக்குல்ல, ட்ராகன் ஃப்ளை கிரப்ஸ், இதுக்கு கூட இமேஜின் பண்ணவே முடியல. சன்ஷைன் வேறு இருக்கா, எப்போவுமே நாங்கள் டார்க்காக இருக்கோன்னு நினச்சோமே, சன்ஷைன் வேறு இருக்கா, அப்படியா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இந்த கிரப்ஸ் கூட கேட்டுகிட்டே இருக்கும்போது அக்ஷய் சொல்கிறாங்க, நீங்கள் என் பின்னாடி உட்கார்றீங்களா, நான் கூப்பிட்டு போகிறேன், நான் போய் அங்கே அந்த நியூ வேர்ல்டை காட்டுறேன், வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சுந்தர் மோகன் என்ன சொல்கிறாங்க, அப்பா குட் பை அப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வரமாட்டோப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, ஓகே நான் வரேன் அக்ஷய், என்னை கூப்பிட்டு போ அக்ஷய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக இந்த ட்ராகன் ஃப்ளை வந்து அக்ஷய் பேக் பின்னாடி க்ரால் பண்ணி உட்காந்துச்சு. ஆனால் இவர் சொல்கிறாங்க, கேர்ஃபுல்லாக போ விஜய், ஆனால் நீ வரணும்னு தான் ஆசைப்படுறோம், ஆனால் எங்களுக்கு தெரியாது நீ வரியோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, பயமாக இருக்குப்பா, கேர்ஃபுல்லாக போப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் 2 பேர் சொல்லிவிட்டு பாய்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அக்ஷய் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்லோவாக பாண்டு ஓரமாக போய் he went to the top. Then as slowly he tried to come out of the water. But when he came out of the water, you know what happened? He could not breathe. He was gasping for breath. He felt like he's falling down. அப்படியே நினச்சிட்டே இருக்கும்போது தடாரன் கீழே விழுந்துட்டாங்க, பாட்டம் ஆஃப் த பாண்டு போயிட்டாங்க.
எத்தனோ இங்கே தண்ணியிலே இவங்க இருந்தாங்கல்ல, இந்த கிரப்ஸை வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வாட்டரில் இருந்தால் மட்டும்தான், கொஞ்சம் மட்டில் வாட்டரில் இருக்கும்போது மட்டும்தான் ப்ரீத் பண்ண முடிஞ்சுது. அதுலேருந்து வெளியே வந்தோடனே he could not live nor he could not breathe in the air. அப்புறம் அந்த டைமில் விஜய்க்கு வந்து பயங்கர ஜுரம் வந்த மாதிரி, சிக்கான மாதிரி ஆகிப்போச்சு. பயங்கர ஹெட்டேக் வந்துச்சு, கால் வலியெல்லாம் வந்துச்சு. இப்போது அக்ஷய் பின்னாடி இந்த விழுந்துட்டாங்கல்ல, அக்ஷய் வெயிட்டே பண்ணலை. அக்ஷய் என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. இவங்க அக்ஷய் என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தர் மோகனை பார்த்துட்டு, ஹே ஐ டிட் நாட் ரியலி கெட் அ சான்ஸ்பா, இன்னொன்று வேர்ல்டு இருக்குதுன்னு போய் பார்க்க முடியல. ஆனால் நிஜமாக அது இருந்துச்சின்னா யாரோ ஊப்பிருத்தோ இருக்க முடியுமாங்க? இருக்கவே முடியாது. இங்கேயே என்னாலேயே தண்ணியிலேருந்து வெளியே வந்து ப்ரீதே பண்ண முடியல. அது எப்படி அந்த வேர்ல்டில் யாரோ உயிரோடு இருக்க முடியும்? அது பொய் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கும் தெரியும் இல்லைங்களா, இந்த ட்ராகன் ஃப்ளை பாடிஸ் வந்து எப்படி இருக்கும், தண்ணியிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது காற்றுலோ இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து காட் ஹஸ் மேட் அவர் பாடிஸ் டு லிவ் ஆன் திஸ் எர்த். இப்போ நான் இந்த பாடி வச்சுட்டு வி கேனாட் ட்ராவல் டு ஹெவன். ஓகேயா? ஸோ அக்ஷய் ஃப்ராக் வந்து திருக்கா பின்னாடி வராதனால இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அக்ஷய் கூட ப்ரீத் பண்ணாமல் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 3 பேர் பேசிக்கிறாங்க. இதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து விஜய் ஒரு டைம் என்ன சொல்கிறாங்க, ஹே பாய்ஸ் கேளுங்க, எனக்கு என்ன தெரியுதா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபன்னியாக ஃபீல் ஆகுற, என் பேக் பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து கிளைம் பண்ணிவிட்டு மேலே நடந்தே போகணும், க்ரால் பண்ணணுன்ற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இது இருக்கும்ல, பெரிய பெரிய ஜம்பு கிராஸஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஏறிட்டே க்ரால் பண்ணுற மாதிரி போகிறாங்க. ஐயோ, இந்த சுந்தர் மோகனும் அவர் கூட இருந்த வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஏ விஜய் அந்த மாதிரி போகாதே, லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு உனக்கு தெரியும்ல, அதே மாதிரி போகிறதுக்கே ட்ரை பண்ணி அக்ஷய் பின்னாடி விழுந்துட்டல, கீழே ஹெட்டேக் வந்துச்சில்ல, ஃபீவர் வந்துச்சில்ல, ஞாபகம் இல்லையா உனக்கே, மறந்துச்சே, அப்படியும் க்ரால் பண்ணி போறியேன்ட்டு தேர் ஆல் வார்னிங். பட் யூ நோ வாட் ஹீ செட், எஸ் ஐ நோ, ஐ ரிமெம்பர், ஆனால் ஐ ஹவ் காட் some feeling like I have to crawl up அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கீங்க இன்னைக்கே அனி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, விஜய், இன்கேஸ் நீ வந்து க்ரால் பண்ணிவிட்டு மேலே யூஆர் கோயிங், நோ, இன்கேஸ் இஃப் யூ சி another world there, please promise us to come back and tell us what's happening in the other world, ஓகேயா அப்படின்னு சொன்னோன்னே விஜய், எஸ் ஷுவர்லி கண்டிப்பாக வரேன், நான் இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேயா, பாய், குட் பாய் அப்படின்ட்டு சொல்லி அந்த செடி இது ஸ்டெம்லேருந்து அப்படி ஸ்லோவாக வாட்டர் வெளியே வந்துட்டாங்க. வாட்டர் வெளியே வந்த உடனே ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு அனுபவமோ அது மாதிரி டிஸியாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இந்த விஜய்க்கு சடனாக மேலே வரும்போது ஏதோ ஒரு பர்ஸ்டிங் சவுண்ட் கேட்டுச்சு. என்னதுப்புன்னா அவர் பேக்கில் இருந்த அந்த இது இருந்துச்சு ஷெல்லு, அதுவும் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இல்லையா, நீங்கள் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி ஒரு கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இந்த பட்டர்ஃப்ளை வரும், ட்ராகன் ஃப்ளை எப்படி வரும், அதெல்லாம் லைஃப் சைக்கிள் படிச்சிருப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ இன் த சேம் வே வாட் ஹேப்பன், த கிரப் ஷெல் இட் வாஸ் பர்ஸ்ட் அண்ட் அவுட் கேம் அ பியூட்டிஃபுல் ட்ராகன் ஃப்ளை, டிரான்ஸ்பரண்ட் விங்ஸ் வச்சு, இன்சைட் சேமாக தான் இருக்குது, அது ஹோல் பாடி மட்டும்தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்சைடு எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆனால் என்ன சேஞ்சுன்னா, அப்போ எல்லாம் தண்ணி விட்டு வெளியே ப்ரீத் பண்ண முடியல, ஆனால் நவ் இஸ் ஏபிள் டு லிவ் இன் தி ஏர். டு யூ நோ த சேம் திங் ஹேப்பன்ஸ் டு அஸ் ஒன் டே when we die, just like that grandma, when we all die, God will give us a new kind of body, children, that will we'll be able to live with that bodies in heaven.
அது இங்கே இந்த ஏர்த்தில் அந்த பாடி வச்சு இருக்க முடியல, ஓகேண்ணா. ஆனால் இன்சைட் வந்து சேம் பர்சனாக தான் இருக்கும், அவுட் சைட் மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த யார் ஜீசஸை வந்து இருதயத்துக்குள்ளரே யூ ஆல் ஹவ் ஆஸ்க்ட் ஜீசஸ் டு கம் இன் டு தேர் லைஃப், ஓன்லி தே கேன் என்ஜாய் திஸ் சேஞ்ச், அதர்ஸ் கேனாட், ஓகேயா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த விஜய் ட்ராகன் ஃப்ளை இது பாடி வந்து ரொம்ப ப்ரெட்டி ஆயிடுச்சு, பியூட்டிஃபுல் கலர்ஸ், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது விங்ஸு, காலெல்லாம் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் விஜய்க்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கெல்லாம் ஐயோ இவ்வளோ இருக்குது ప్రపంచంలో అట్లా ఇట్లా ఎలా వెళ్ళి నేను அது பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் நியூ லைஃப்பை என்ஜாய் பண்ணதுக்கு அங்கே இங்கே இஸ் ஃப்ளையிங். ஓகே, ஸோ ஹி லுக்ட் அரவுண்ட், ஹி saw the pond, it was far. பாண்டோட இவ்வளோ தூரத்தில் பாண்ட் இருக்குது, பாண்டோட சூப்பராக இருக்குது. அங்கே வந்து ஒரு புல்ஃப்ராக் சொல்லிச்சுல அக்ஷய் புல்ஃப்ராக், அது சொன்னதோட ஜாஸ்தி இருக்குது, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஜாஸ்தி இருக்குது. டெய்லி வந்து கலர் ஃப்ளவர்ஸ் பார்க்குதே, அப்புறம் புது புது நியூ திங்ஸை சுற்றி வந்து பார்க்குது. இதை மாதிரி அக்ஷய் புல்ஃப்ராக் சொன்னது, அதுக்கப்புறம் இது பார்க்குறது எல்லாம் கம்பேர் பண்ணி ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்ல, எப்படி போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது, இது சூப்பராக இருக்குன்ட்டு ஃப்ளை பண்ணி இந்த ட்ராகன் ஃப்ளை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சில்ட்ரன், நீங்களும் கூட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஹெவன் பற்றி பைபிளில் இருக்குது, ஆனால் ஜாஸ்தி எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாலும் நமக்கு வந்து இமேஜினும் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியாதுன்னு வசனம்ல இருக்குது. அதனால ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ரெடி பண்ணுற ஹெவனை வந்து இந்த கண்ணும் வந்து பார்த்ததும் இல்லை, ஹிருதயமுக்கு கிரகிச்சவும் முடியல, அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை நம்மக்கிட்ட. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹெவன் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்ரிடே ஹி இஸ் பில்டிங் அ பிக் மேன்ஷன் ஃபார் யூ அண்ட் மீ. Only if you are saved, only if you accept Jesus Christ to come into your life, only you can enjoy that heaven. So அதே மாதிரி நெக்ஸ்ட் டே என்ன ஆயிடுச்சு, நான் பிரதர்ஸ்க்கே சொன்னேன்ல, சரி லெட் மீ ட்ரை டு கோ தேர் அண்ட் டெல் தெம் அபவுட் த நியூ வேர்ல்ட் அப்படின்ட்டு விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே வெயிட் பண்ணுறது, சரி பாண்ட்கிட்டே போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு பாண்டு பக்கத்தில் போகிறாங்க, யாரும் தெரியல. திருப்பி பின்னாடி வராங்க, திருப்பி பறந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் வந்து எப்படி யாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் அன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க விஜய். இப்போது விஜய் நினைக்கிறாங்க, சரி இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணிடலாம், அட்லீஸ்ட் நான் போய் பாண்டுக்குள்ளார போய் அவங்களுக்கு நியூ வேர்ல்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, விங்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சு பாண்டில் டைவ் பண்ண போகிறாங்க. அந்த வாட்டர் வந்து தலைக்கு அடித்த உடனே அன்கான்ஷியஸ் ஆகி தண்ணியிலே விழுந்துச்சு. யாரும் இந்த ட்ராகன் ஃப்ளை கிரப்பு, அது ஒரு ட்ராகன் ஃப்ளை ஆகிடுச்சு இல்லை இப்போது. ஐயோ உள்ளார போகவே முடியலையே, ஃபஸ்ட்டெல்லாம் நான் இங்கே தானே இருந்தேன், இப்போ உள்ளாரையே போக முடியலையே, என்னாச்சோ தெரியலன்ட்டு திருக்க ட்ரை பண்ணுது, திருப்பியும் போக முடியல. வாட்டர் தண்ணி வந்து தலையில் அடித்த உடனே ஐயோ he felt as if he is going to die, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ சாரி நான் ட்ரை பண்ணேன் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு யாரோ இந்த ட்ராகன் ஃப்ளை. அதே மாதிரி சில்ட்ரன் நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் ஹெவன்லேருந்து வந்து ஹெவன் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியல அப்படின்ட்டு நானும் நினைக்கிறோம்ல ராணி மாதிரி. எதுக்கேன்னா காட் ஹஸ் மேட் அவர் பாடிஸ் லைக் தட், அந்த மாதிரி சிருஷ்டிச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம திருப்பி வந்து we cannot come back to the earth and tell, டிஃப்ரெண்ட் பாடி நமக்கு பரலோகத்துக்கு போனோடனே கிடைக்கும், அதனால் நம்ம வந்து சொல்ல முடியல. இந்த பக்கம் சுந்தரு மோகனு விஜய் வராங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபைனலி இந்த சுந்தர் மோகன் என்ன நினச்சாங்க, ஐயோ எங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பியூட்டிஃபுல்லான இன்னொரு வேர்ல்டு இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இந்த விஜய் ஆனால் வந்து சொன்னால அது மாதிரி வரவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அவனும் இறந்துட்டான் அங்கேயே, he could not breathe, that's why he has died அப்படின்ட்டு they concluded. See children,
வந்து இந்த சுந்தர் அப்புறம் மோகன் ட்ராகன் ஃப்ளைஸ் மாதிரி அஃப்கோர்ஸ் நிறைய பீப்புள் இந்த உலகத்தில் கூட தே திங்க் இல்லைங்களா, இந்த ஏர்த்தே வந்து ஹெவன் மாதிரி, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். டோன்ட் யூ திங்க் தட் இட் இஸ் அ ஃபூலிஷ் தாட் சில்ட்ரன்? Bible says they simply don't believe that there is life after death. இல்லைங்களா, பைபிள் என்ன சொல்லுது? There is heaven. I am going to come to the earth to take you all to heaven. இல்லைங்களா, ஆனால் அவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க. திருப்பி இன்னொரு வேர்ல்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க. The Lord Jesus himself told one thing. He was the first one to come back from dead. நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, ஏசப்பா வந்து சொன்ன பிரகாரமாக மரணலிந்த திருப்பி உயிரோடு வெளியே வந்தாங்க. He was resurrected. Yes children, நமக்கு தெரியும், சண்டே கிளாஸ்லலாம் சொல்லியிருக்காங்க. ஜீசஸை வந்து க்ரூசிஃபை பண்ணாங்க and also they buried him. But still he rose again on the third day and he showed himself to his disciples. You know, many of his disciples saw Jesus alive. For 40 days he was with them on this earth. Okay, and also 500 people கிட்டே அவர் வந்து திருப்பி பரலோகத்துக்கு போக முன்னாடி நியர்லி 500 people saw Jesus again அலைவாக பார்த்தாங்க. எதுக்கு தெரியுதா? He has gone to heaven. He has come down to tell us how heaven is. Even we also can go to heaven அப்படின்ட்டு சொல்லதுக்காக வந்தாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ் வில் கம் back again to take those who love him. எங்கே? in a new home that he has prepared for us. If you want to enjoy a life with him, எப்போவுமே forever it will be ஹெவன் என்ற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் எப்போவுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சில விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேயா? ஆண்டவர் வந்து ஹெவனில் வந்து தப்பான விஷயத்தெல்லாம் இருக்கிறதுக்கே விட மாட்டாங்க. Okay, if we go to heaven with these wrong things like disobeying, lying, anger, what else, stealing, okay, we would spoil heaven. Just as we have spoiled this earth with all these bad characters, we will also spoil heaven with these bad characters. Okay, so Bible says we all deserve to be separated from God forever because of these wrong things. இந்த பாவத்தை வச்சுட்டு பரலோகத்தில் யாருன்னே போகவே முடியல. ஆனாலே ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த பாவத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணணும், இதை இங்கே விட்டிடணும், ஏர்த்துலேயே விட்டிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் எனிமீஸ் என்ன பண்ணாங்க? தே நெயில்ட் ஹிம் ஆன் த கிராஸ். இல்லைங்களா, சச் அ குட் மேன் வந்து நமக்காக மறிக்கிறது பார்த்தா எவ்வளோ கஷ்டம் ஆகும் இல்லைம்மா? ஜீசஸ் வாஸ் டேக்கிங் அவர் பனிஷ்மெண்ட். நாங்கள் தானே தப்பு பண்ணியிருக்கோம், ஆண்டவர் வந்து எந்த தப்புன்னு பண்ணலை. வி ஹேவ் டன் ஆல் த ராங் திங்ஸ். இந்த கை வச்சு நம்ம சும்மாவே இருந்ததில்லை, காலு எவ்வளோ தப்புதாரியில் போயிருக்கு, கை எவ்வளோ கெட்ட ಕೆಲಸ பண்ணியிருக்கு இல்லைங்களா, கண்ணும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு. இதை எல்லா பாவத்தையும் வந்து மன்னிக்கிறதுக்கே யாருனே இல்லை, நமக்கு ஹெவனை கொண்டு போய் காட்டுறதுக்கே யாருமே இல்லை. அந்த டைமில் ஜீசஸ் வந்து நம்ம பாவம் எல்லாம் அவர் மேலே போட்டாங்க. அந்த சிக்ஷை எல்லாத்தையும் ஏசப்பாவே பரிஞ்சினாங்க இல்லைங்களா. இப்போது இந்த சிக்ஷை ஏசப்பா நமக்காக எடுத்தனாலே நித்திய ஜீவான்ற ஒரு கிஃப்டை எங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன? எப்போவுமே சிறகாலமும் ஆண்டவர் கூடவே நம்ம இருக்க போகிறோம். இனிமேல் திருக்கா ரிட்டர்ன் இந்த ஏர்த்துக்கு வர முடியாது. இப்போது அந்த ட்ராகன் ஃப்ளை கிரப்பு திருப்பி தண்ணியில் வரக்கு ஆசைப்பட்டுச்சு இல்லை, வர முடியுதா? இல்லைல்ல. அதே மாதிரினே మనము కూడా పరలోకానికి వెళ్ళాల. పరలోకத்துக்கு நம்ம போன உடனே நமக்கு வந்து இந்த இந்த உலகத்துக்கு வரேன்னா முடியவே முடியாது. அவ்வளோ சூப்பரான கிஃப்ட் அது ஹெவனில் இருக்கிறது ஒரு கிஃப்ட். அந்த ஹெவனுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து ஏசப்பா நான் செஞ்ச ஒரு தப்புக்கு மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்ட்டு யூ ஹேவ் டு நீல் டவுன் அண்ட் ஆஸ்க் ஜீசஸ், ஜீசஸ் ஐ ஹவ் disobeyed to my parents, I have argued with my teachers, I have fought with my friends, I have told lies with my brothers, I have hated my brother,
the parents and வசனம் சொல்லுது நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறவங்கள நம்ம துவேஷம் பண்ணியிருக்கோம். ஏசப்பா எல்லாம் மன்னிச்சுடு ஏசப்பா. சேஞ்ச் மீ, டேக் அவே ஆல் த பேட் ஹேபிட்ஸ் இன் மீ. I want to be a different person, just like this butterfly. Dragonfly. Even I want to be a colorful dragonfly. Even I want to enjoy heaven. அப்படின்ட்டு பியூட்டிஃபுல் ஹோம் நீங்கள் எனக்கு ஆயத்த பண்ணியிருக்கீங்க. அதில் நான் உண்டாலானே நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீசஸ் வில் forgive all your sins children. He will make you as a new creature. In 1 Corinthians 15 chapter it says, who all are in Christ, they are a new creature. Old is gone. இனிமேல் நம்ம அந்த பாவத்தை திரும்ப பார்க்க முடியாது இல்லைங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லணுன்னாலும் முடியலல்ல. அதே மாதிரி தான் we cannot go back. God has changed our bodies. When Jesus comes, when we see Jesus, all these bodies will be transformed into a glorious body. அது ஹெவனில் தான் இருக்க முடியும். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நமக்கு என்ஜாய் பண்ணணுன்னா நம்ம ஏசப்பாவை எங்கள் ஹிருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே we can enjoy. Only if Jesus comes into your heart you can enjoy, otherwise you cannot. Okay children, so I want you all to close your eyes, kneel down and ask Jesus to come into your life and give you eternal life and take you to heaven, just like Rani did. Even Rani closed her eyes and prayed. You know what she prayed? Thank you Jesus for that lovely new world heaven, but I know I'm so naughty and I'm very bad girl. Please forgive me Jesus, I'm so sorry. Come into my life, take away all the bad things that I've done and make me a new person. அப்படின்ட்டு ராணி ப்ரே பண்ணாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் நீல் டவுன் பண்ணி அந்த ஜீசஸை உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டா you too can enjoy that new world above, that is the heaven. Okay children? Okay, thank you. May God bless you all and help you all to accept Jesus in your life. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை விலையேற பெற்ற வார்த்தையை நம்ம கேட்டோம் சில்ட்ரன். இப்ப நாமளும் நம்ம கற்றுக்கொண்டதை போல நாமளும் நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு ஒரு சின்ன ஜெபம் உங்க இருதயத்துல செய்யுங்க. ஏசப்பா, எனக்கு நீ கற்றுக் கொடுத்தது போல நானும் என் வாழ்க்கையில நடந்துக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. In Jesus name I pray அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா God will help you to walk according to His word. Now it's time to learn more about the testimony of our church Jehovah Shammah and the testimony of our founder, of the church founder, Uncle Bhag Singh. Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది, రాగల తరంలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొక ఉండి. And children, before we could go for the class, நம்ம கிளாஸ் போறதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு வசனம் படிக்கிறேன். It's taken from the book of Ecclesiastes chapter 5 verse 2. It says, be not rash with thy mouth, and let not thine heart be hasty to utter anything. Therefore let thy words be few. பாருங்க, அது என்ன சொல்லுது? நம்முடைய வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லுகிறது. இன்னொரு பிக்சர் பாத்தீங்களா, எப்படி அந்த ஒரு நாக்கு இருக்கு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, the tongue that no man can tame. ஒரு நாக்கு என்ன பண்ண முடியாது, யாராலுமே அடக்க முடியாது அப்படின்ற ஒரு வசனம் கூட அங்க இருக்கு. So my dear children, இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா, as you grow up, நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் அதிகம் பேச வேண்டாம், நீங்கள் ரொம்ப பேச வேண்டாம். Today's world is full of people
who are just talking. எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆக்ஷன்ஸ்ல யாருமே ஈடுபட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு சொல்லட்டுங்களா உங்களுக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, செல்போனோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ஓகே மனிதர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லுது. முதல்ல எல்லாம் ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கும், எப்போதான் என்ன பண்ணுவோம். இப்ப அப்படி கிடையாது. காலைல எழுந்த உடனே ஒரு போன் ஒரு 1/2 மணி நேரம், நைட் எழுந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் போன். என்ன பேசுறோம்? ஜங்கா பேசிட்டு இருப்போம் இல்லையா? இன்னொன்னு மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருப்போம். இது அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்ணோம். அவர் objective is not to pinpoint others' mistakes by going and telling this to others. That's not our job. உங்களோட ஜாப் அது கிடையாது, right? So you will watch all this. நீங்க இதெல்லாம் கூட பார்க்கலாம். You can watch this in your house. You can watch this in the assembly. சபைகள்ல பார்க்கலாம், உங்க வீட்ல பார்க்கலாம். But you don't have to follow those bad role models. Okay? நீங்க அந்த மாதிரி இருக்க வேண்டாம். பட் வசனத்தின்படி உங்களோட வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருக்க நீங்க என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? பிரதர் பக்சிங் லைஃப்ல இருந்து ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்களேன். நிறைய பேர் பிரதர் பக்சிங்கை பார்க்க வருவாங்க, நிறைய இஷ்யூஸ் நல்லா வருவாங்க. ஓகே, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது பிரச்சனைகளை சொல்லும் பொழுது பிரதர் பக்சிங் 2 வார்த்தை தான் சொல்லுவார். எக்ஸாக்டா 2 phrases தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. ஒன்னு ஆல் ரைட், அதன் பிறகு லெட்ஸ் ப்ரே என்று சொல்லுவார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இது எப்படி அவங்க செய்யலாம், இப்படி எப்படி. சின்ன பசங்க கூட இன்னைக்கு என்ன பண்றோம்? நிறைய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. பட் we should not do that. Our forefathers were not like that. So let us also learn this great lesson of keeping our tongue, keeping our words, by not uttering too many things, keeping our tongue under control, which is very difficult. It's easy to say, very difficult to follow. So my dear children, இதை நீங்க மறக்காதீங்க. உங்க வார்த்தைகள் என்ன ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நீங்க தினைக்கும் ஜெபிங்க. Before we complete the class, I would like to read a word from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, standing in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి, మేలు కలుగు మార్గమేదో అని అడిగి అందులోను నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Psalms 119 verse 11 says, "Thy word have I hid in my heart, that I might not sin against thee." ஆண்டோட வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கும் போது, I just told you that நம்மள அது பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். அது நம்மளுக்கு ஒரு ஷீல்டு போல இருக்கும். ஓகே, so நம்ம we should make sure that every day we memorize at least one word of God, and நமக்கு கொடுக்கப்படுற சண்டே ஸ்கூல்ல கொடுக்கப்படுற மெமரி வேர்ஸை கூட மறக்காம தட்டி கழிக்காம we have to learn. Okay children, so let's go find out next week's memory verse. Memory verse for next week. Beginners, Proverbs chapter 3 verse 19. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். For tiny tots, Psalm 145 verses 5. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். For KG, Matthew chapter 5 verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். For primary Proverbs chapter 3 verse 26. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். For juniors, Psalm 145 verses 9 and 10. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். For inters and seniors, Psalm 119 verses 81 to 83. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 81, 82, 83 வசனங்கள்.
Now it's time to wish all the children who have celebrated their birthdays last week. So exciting. I'm eager to see யாருக்கெல்லாம் போன வாரம் birthday. So let's all join together and wish them a very happy birthday. ప్రేమ కలిగినటువంటి నా పరలోకపు తండ్రి, పరిశుద్ధుడా, నీతిమంతుడా, మహిమగల రాజా, మీ పాద సన్నిధిలో స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. దయగల మా తండ్రి, నాయన యొక్క ఆన్లైన్ జూమ్ తండ్రి లో ప్రభువా మాకు ఇచ్చినటువంటి యొక్క కృపను బట్టి, నాయన తరుణాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. దయగల మా తండ్రి, నాయన ఈ రోజు మీ యొక్క పాద సన్నిధిలో వచ్చి నాయన పిల్లల కొరకు నాయన మీ యొక్క ఆన్లైన్ లో ప్రార్థించుట్లో తండ్రి మీ యొక్క కృపను మేము కోరుకుంటున్నాం. దయగల మా తండ్రి, ఈ రోజు సెలబ్రేట్ చేసుకునే తండ్రి ప్రభా మరి మీ యొక్క బిడ్డల పట్ల మీ యొక్క పాసందులో వస్తుంటున్నాం రజా. మరి 20th మేలో ప్రభా మరి అక్షిత్ మరి బర్త్డేని బట్టి నీకు స్తోత్రాలు. అదే విధంగా ప్రభా నాయన మరి ప్రైమరీలో తండ్రి హేమాను బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. అదేవిధంగా మనోరక్కను బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం రజా. మరి యొక్క నూతన సంవత్సరాన్ని ప్రభా వారి యొక్క జీవితాల్లో మీరు అనుగ్రహించిన దాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు. దయగల మా తండ్రి ప్రభా అక్షిత్తుకు నాయన Psalm 18:33 వాళ్ళకి ప్రామిస్ గా ఇవ్వబడి ఉంటున్నది. మీకు స్తోత్రాలు నెరవేర్చండి తండ్రి. అదే విధంగా హేమ వర్షిని బట్టి మీకు స్తోత్రాలు. Psalms 16:8 తండ్రి వర్స్ ఇవ్వబడి ఉంటున్నది. ప్రభా ఈ యొక్క వర్స్ వారి యొక్క జీవితంలో నెరవేర్చమని వేడుకుంటున్నాం. అదే విధంగా మనోరక్కను బట్టి మీకు స్తోత్రాలు. ఆ యొక్క మినిస్ట్రీని బట్టి మీకు స్తోత్రాలు ప్రభా. ఆ యొక్క నయనా తండ్రి ప్రభా జోబు 5:11 ఇవ్వబడింది. ఈ యొక్క వాక్యాన్ని మీ తన పట్ల మీరు నెరవేర్చి ప్రభా మీ యొక్క రాజ్య వ్యాప్తికై ప్రభా బలంగా వాడుకోమని మీ యొక్క పాసందులో మేము నాయన అడిగి వేడుకుంటున్నాం తండ్రి. అదే విధంగా రజా నాయన మరి యొక్క సమయంలో మరి సండే క్లాస్ ఆన్లైన్ బట్టి మీ యొక్క పాసందులో వస్తూ ఇది ఎంతో తండ్రి ప్రయోజనకరంగా ప్రభా ఇతరులకు తండ్రి నాయన మిమ్మల్ని గురించి ఎక్కువగా తెలుసుకొని తండ్రి ప్రభా మీలో బలపడే విధంగా జరుగుటకు మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. ప్రతి ఒక్క నాయన కార్యములో తండ్రి ఏదైనా ఒడిదుడుకులు ఉన్నప్పటికీ ప్రభా మీరు నాయన సరిచేసి ఇది నాయన ప్రభా మరి అందరికీ మరి తెలియబడినట్లు ప్రభా మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. దీని ద్వారా పిల్లలకు ఎంకరేజ్మెంట్ ను మీరు అనుగ్రహించండి తండ్రి. అనేక వాక్యాలు నేర్చుకొని మిమ్మల్ని ఘనపరచుటకు కృపను అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం రజా. దయగల మా తండ్రి మరి యెరూషలేము యొక్క సమాధానం కొరకు మేము ప్రార్థించుకుంటున్నాం. నాయనా ప్రభా మీ యొక్క స్థలము తండ్రి ప్రభా నాయనా ఆ యొక్క ప్లేస్ లో తండ్రి మీ యొక్క కృపను సమాధానం మెండుగా అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం రజా. అదే విధంగా రజా పోలింగ్ జరిగింది నాయన. మరి మీ యొక్క చిత్తములో తండ్రి మీ యొక్క తండ్రి అనాది సంకల్పం చొప్పున మీరు నాయనా ప్రభా మా కొరకు తండ్రి ప్రభా నాయన ముఖ్యంగా మీ యొక్క బిడ్డల కొరకు తండ్రి మేము నాయన మరి మంచి లీడర్స్ కావాలని మరి కోరుకుంటున్నాం రజా. మీ చిత్తము మీ యొక్క ప్రభా సంకల్పం ఎంతో గొప్పది ప్రభా. కాబట్టి నాయన మీ యొక్క పాసందులో మేము సమర్పిస్తుంటున్నాం నాయన. మరి మంచి లీడర్స్ ను మా కొరకు ఏర్పాటు చేయమని మీ యొక్క పాసందులో నాయన బ్రతిమలాడుకుంటున్నాం రజా. సహాయం చేయండి తండ్రి. అదే విధంగా ప్రభా నాయన మా యొక్క కంట్రీ మన ఈ యొక్క కంట్రీలో ప్రభా మీ యొక్క సమాధానం నిలిచి ఉండునట్లు నాయన ఇది అభివృద్ధి చెందినట్లు మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. అన్ని స్థలాల్లో మీ యొక్క సమాధానం ఇవ్వమని మేము వేడుకుంటున్నాం రజా. అదే విధంగా తండ్రి నాయన మరి ఈ యొక్క సమయంలో తండ్రి ఉక్రెయిన్ బట్టి నాయన మరి ఇజ్రాయెల్ బట్టి నాయన ప్రభా ఇతర శ్రీలంకను బట్టి ప్రభా నాయన రష్యాను బట్టి మీ యొక్క పాసందులో వస్తుంటున్నాం రజా. నాయన ప్రతి ఒక్క స్థలంలో మీ యొక్క సమాధానం అనుగ్రహించండి. అదే విధంగా మణిపూర్ సిచ్యువేషన్ మీ యొక్క పాసందులో సమర్పిస్తున్నాం రజా. మీ యొక్క బిడ్డలకు నాయన మీరు ప్రభా భద్రతను అనుగ్రహించండి. అదే విధంగా వారికి మంచి ప్రాస్పరిటీని మీరు అనుగ్రహించమని వేడుకుంటున్నాం రజా. దయగల మా తండ్రి మీ యొక్క బిడ్డలు ఎక్కడున్నప్పటికీ మీరు కాచుకునే దేవుడుగా ఉంటున్నారు రజా. కృపను అనుగ్రహించండి తండ్రి. అదే విధంగా నాయన మరి 10th +2
పిల్లలను బట్టి మీకు స్తోత్రాలు. అందరూ చక్కగా పాస్ అయ్యి తండ్రి మంచి మార్కులతో ప్రభా మిమ్మల్ని స్తుతించుటకు, మిమ్మల్ని గణపరచుటకు మీరు చూపిన మహాకృపను బట్టి నీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. ఆ బిడ్డలు మీ యొక్క బంగారు హస్తాల్లో పెడుతుంటున్నాం రజా. దయగల మా తండ్రి వారి భవిష్యత్తును మీరు దీవించండి. అదే విధంగా ప్రభా ఎటువంటి కోర్సులు ఎన్నుకోవాలో, ఏ విధంగా వాళ్ళు ప్రభా మరి ఎదగాలను మీ యొక్క కృపను అనుగ్రహించండి. అన్నిటికీ మించి ప్రభా మీ యొక్క భయభక్తుల్లో ఎదుగుటకు, మిమ్మల్ని గురించి ఎక్కువగా తెలుసుకుని మీలో బలపడటకు మీ యొక్క కృపను అనుగ్రహించండి తండ్రి. అదే విధంగా VBS నాయన మరి ఎన్నో స్థలాల్లో ప్రభా నాయన విత్తబడింది ప్రభా. అనేక పిల్లలు తండ్రి మీ యొక్క తండ్రి ప్రభా వాక్యాన్ని విన్నారు. మీ యొక్క వాక్యం వాళ్ళ హృదయంలో విత్తబడింది ప్రభా నాయన. తగిన కాలంలో అది మొలకెత్తి ప్రభా నాయన తండ్రి మరి మీకు తండ్రి ప్రభా మరి రాయబారులుగా నాయన, స్తంభాలుగా, పనిముట్లుగా మరి వాడబట్టకు తండ్రి వారిని ఆశీర్వదించమని వేడుకుంటున్నాం నాయన. మరి విత్తనం వేయబడింది, అయితే నీరు కట్టే దేవుడు మీరు తండ్రి. కాబట్టి ప్రభా మేము మీ యొక్క మహిమార్థమై బిడ్డలు మీరు వాడుకోమని వేడుకుంటున్నాం. ఇంకా జరుగుతున్నటువంటి ప్రభా VBS నాయన మరి ఈ యొక్క దినాలను బట్టి, సమయాన్ని బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. మీ యొక్క మహిమార్థమే నాయన మిమ్మల్ని మీరు మహింపరచుకోమని వేడుకుంటున్నాం రజా. అదే విధంగా రజా నాయన ఈ యొక్క సమయంలో నాయన మరి బాగలేని వారి కొరకు మేము ప్రార్థించుకుంటున్నాం తండ్రి. దయగల మా తండ్రి నాయన మరి జెస్సీకి ప్రభా మరి ఆ యొక్క స్కిన్ ప్రాబ్లం వచ్చి ఉంటున్నది రజా. మరి మీరు త్వరగా ముట్టి స్వస్థపరచమని వేడుకుంటున్నాం. అదే విధంగా శాంతి కొరకు ప్రభా మేము ప్రార్థించుకుంటున్నాం రజా నాయన. మరి మీరే సమస్తమును ముట్టి బాగు చేయమని వేడుకుంటున్నాం రజా నాయన. తన యొక్క పరిస్థితి ఎరిగినటువంటి దేవుడు రజా నాయన. మీ యొక్క గాయపడిన హస్తం ద్వారా ముట్టి సంపూర్ణ స్వస్థతతో మేము నింపమని మీ యొక్క పాసందులు బ్రతిమలాడుకుంటున్నాం రజా. కృపను అనుగ్రహించండి. అదే విధంగా రూత్ మేరక్కను బట్టి మీకు స్తోత్రాలు నాయన. మీ యొక్క గాయపడిన హస్తం పెట్టి త్వరగా నాయన మీరు ముట్టి స్వస్థపరచమని వేడుకుంటున్నాం రజా. అదే విధంగా నాయన మరి ఇంకా తండ్రి ప్రభా మరి విశాలి, లీడియా కొరకు ప్రార్థించుకుంటున్నాం. రక్షిత్ కొరకు మేము ప్రార్థించుకుంటున్నాం తండ్రి. వారికి కూడా నాయన మరి మీరే ప్రభా సంపూర్ణ స్వస్థతను మీరు అనుగ్రహించండి. రెబేకా సిస్టర్ని బట్టి మీకు స్తోత్రాలు రజా నాయన. మీరే ముట్టి స్వస్థపరచమని వేడుకుంటున్నాం రజా. అదే విధంగా లిసి అక్కను బట్టి స్తోత్రాలు, మీరే ముట్టి స్వస్థపరచమని వేడుకుంటున్నాం నాయన. అదే విధంగా నాయన మరి ఇంకా తండ్రి రత్నాన్ని బట్టి మీకు స్తోత్రాలు నైనా. ఇంతవరకు ప్రభా తనకు చూపిన మహాకృపను బట్టి నీకు స్తోత్రాలు తండ్రి. ఇంక నువ్వు బలపరచండి, మీకు సాక్షిగా వాడుకోనమని వేడుకుంటున్నాం రజా. దయగల మా తండ్రి హెలీనా సిస్టర్ ని బట్టి, జాను వాళ్ళ మదర్ ప్రభా మీరే మరి కాచుకోనండి, సహాయం చేయండి తండ్రి. అదే విధంగా ప్రభా జోన్నాను బట్టి, సూజన్నాను బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం రజా. కృపను అనుగ్రహించండి, సహాయం చేయండి. ఇచ్చిన యొక్క సమయాన్ని బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. అడిగిన దానికంటే, ఊహించిన దానికంటే ఎక్కువగా చేసే దేవుడు, ఇచ్చే దేవుడు మీరు తండ్రి. నాయన ప్రార్థించమని చెప్పినటువంటి దేవుడు నాయన. ప్రభా మీరు తండ్రి మా ప్రార్థన వినే దేవుడుగా ఉంటున్నారు. కాబట్టి ప్రభా మీ యొక్క పాద సన్నిధిలో నాయన ఆశతో తండ్రి మీ వైపు చూస్తూ మేము ప్రార్థిస్తుంటుండగా రజా మా ప్రార్థనకు జవాబు అనుగ్రహించి మీ నామానికి మహిమ తెచ్చుకున్నందుకు మీకు స్తోత్రాలు. ప్రతి ఒక్క తండ్రి ప్రభా మరి పాయింట్ ను ప్రభా మరి ప్రైజింగ్ గా మీరు మార్చుతున్నందుకు మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం. మార్చినందుకు మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటున్నాం తండ్రి. మరి ఒకసారి తండ్రి యొక్క తండ్రి ఆన్లైన్ ప్రోగ్రామ్ ను బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటూ అనేకులకు ఆశీర్వాదకరంగా మీరు చేయదురని నమ్మి ఇచ్చిన యొక్క సమయాన్ని బట్టి మీకు స్తోత్రాలు అర్పించుకుంటూ నాయన ప్రతి ఒక్క పాయింట్ ను మీ యొక్క పాదసందులో సమర్పించుకుంటూ ఈ ప్రార్థన అంగీకరించి జవాబును గ్రహించినందుకు నాయన యేసుక్రీస్తు శక్తిగల నామంలో, మహిమగల నామంలో, పునరుత్థాన శక్తిగల నామంలో స్తుతించి ప్రార్థించి అడిగి వేడుకుంటున్నాను నా గొప్ప పరలోకపు తండ్రి. ఆమేన్. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will happy birthday to you. We are glad.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. Praise the Lord, children. Once again, it was so good to have you with us in today's Sunday school. And we hope that today's Sunday school was a blessing to you. You learned something new about the Lord Jesus Christ. And we pray that அந்த வார்த்தையானது உங்க இருதயத்துல இந்த வாரம் முழுவதும் கிரியை செய்யணும்னு நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். If you are not born again, take this opportunity to accept the Lord Jesus Christ into your heart. Read your Bible every day, pray every day, begin your day at the feet of the Lord Jesus Christ, and the Lord will bless you. So throughout this coming week, may God bless you with wisdom and knowledge, good health and strength. And may God guide all of us throughout this week in all we do. Praise the Lord.